வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्रीगुरुभ्यो नमः। श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादकां चरणारविन्दाभ्यां नमः। ओम श्री महागणाधिपतये नमः। அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள். எல்லோரும் க்ஷேமமாக இருங்கோ, சௌக்கியமாக இருங்கோ, சகல ஐஸ்வர்யத்தோடையும் சத்சந்தான பாக்கியத்தோடையும் பிரமாதமாக நன்னா இருங்கோ. நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலில் ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக, அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் நமது சேனலிலே தினந்தோறும் இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் துவாதச சர்க்கா, சர்க்கமானது 12. ராவணாதி விவாகா, அரக்கன் ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன் ஆகிய 3 பேருக்கும் விவாகமானது, திருமணமானது நடந்ததாம் என்று ஸ்ரீ ராமபிரானிடம் ஸ்ரீ அகஸ்தியமா முனிவர் எடுத்து சொன்னாராம் என்கின்ற தலைப்பிலே ஸ்லோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண வரசத்ருகண அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடன் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்ஷேக விதாசாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவை ஜடஸ்ரீ ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேभ्यो நமோஸ்து சந்திராத்யமருத்கணேभ्यः. ஸ்ரீ சீதாலக்ஷ்மண வரசத்ருகண அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாभ्याம் நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் துவாதச சர்க்கா, சர்க்கமானது 12. ராவணாதி விவாகா, அரக்கனாகப்பட்ட ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன் இவர்கள் 3 விவாகம், திருமணமானது நடந்ததாம் என்று ஸ்ரீ ராமபிரானிடம் ஸ்ரீ அகஸ்திய மாமுனிவராகப்பட்டவர் எடுத்து சொன்னாராம். ராட்சசேந்திரோ அபிஷிக்தஸ்து பிராத்ருபியாம் சகிதஸ்ததா ததா பிரதானாம் ராட்சஸ்யா பகின்யா சமசிந்தயத்து. இப்போ அகஸ்திய மாமுனிவர் ஸ்ரீ ராமபிரான் கிட்ட சொல்கிறார், ராமனே, அரக்கர் மன்னனாக தசக்கிரீவனானவன் பட்டாபிஷேகம் செய்து கொண்டவுடன், இலங்கை மாநகரத்துக்கு மன்னனாக ஆகியவுடன், அவன் தன்னுடைய சகோதரர்களாகப்பட்ட கும்பகர்ணன், விபீஷணன் அவர்களோடு கூட இலங்கையில் வசிக்க தொடங்கினான்றமா. அப்போது தன்னுடைய தங்கையான அரக்கியாகப்பட்ட சூர்பனகை அவளுக்கு எப்படியாவது விவாகம் செய்யணும், திருமணம் செஞ்சு வைக்க வேணும்ட்டு அரக்கன் ராமனுடைய மனசில் ஒரு எண்ணமானது ஏற்பட்டது. ஸ்வசாரம் காலகேயாய தானிவேந்திராய ராட்சசியும் ததோ சூர்பனகாம் நாம வித்யுஜிக்வாய நாமதா. இந்த அரகனாகப்பட்ட தசக்ரீவன் இருக்கானே ராவணா, தானவர் தலைவன்
தானவர்னுட்டு ஒரு இது இருக்கா. அதற்கு தலைவனாகப்பட்ட காலகேயனுடைய புதல்வனான வித்யுஜிஹ்வனுக்கு தன்னுடைய சகோதரியாக சூர்பனகையை விவாகம் செஞ்சு கொடுத்தான், திருமணம் செய்து கொடுத்தான். அத தத்வா ஸ்வயம் ரக்ஷோ மிருகயாமடதே ஸ்மதத் தத்ர பஸ்ய ததோ ராம மயம் நாம திதே சுதம். இப்போ அகஸ்தியமானவ சொல்ற, ராமனே, தங்கையினுடைய சூர்பனகையினுடைய விவாகமானது முடிந்தவுடன் மனிதர்களோ விலங்குகளோ எதுவுமே இல்லாத ஒரு காட்டுக்கு போனா அந்த காட்டில் தசகிரீவனானவன் வேட்டையாடுவதற்காக அந்த காட்டுக்கு போனான். ஆனால் அந்த இடத்துல எந்த விலங்குகளும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, மனிதர்களே கிடையாது. அவன் தேடி தெரிந்து கொண்டிருந்தான். அந்த இடத்துல திதி அவளுடைய மைந்தனாகப்பட்ட மயனை அரக்கன் ராவணன் பார்த்தான். ராமா, கன்யாசகாயம் தம் திருஷ்டுவா தசகிரிவோ நிசாசரா அப்ருச்சத்கோ பாவனேகோ நிர்மானுஷ்யம் மிருகேவனே அனயா மிருக சாபாக்ஷ்யா கிமர்தம் சகதிஷ்டசி. அப்போ இவன் என்ன பண்ணான், அந்த காட்டில் சுற்றி தெரிந்து கொண்டிருந்த இந்த தசகிரியனை பார்த்த ராவணன் ஒரு பெண்ணோட இருந்த அந்த மயனை பார்த்தான். ஒரு பெண்ணோட இருக்கிறத இவன் பார்த்துட்டான். பார்த்த உடனேயே என்ன கேட்டான் தெரியுமா? மயன் கேட்டக, மனிதர்களோ விலங்குகளோ இல்லாத இந்த காட்டில் கானகத்தில் தனியாக இருக்கக்கூடிய நீங்கள் யார்? பார்க்கறதுக்கே மிகவும் அழகாக இருக்கக்கூடிய துள்ளி குதிக்கக்கூடிய மானை போல மான்வெளியாக இருக்கக்கூடிய இவளுடன் இந்த இடத்துல நீங்கள் எதுக்காக வசித்து கொண்டிருக்கீங்க அப்படின்னுட்டு தசகிரீவனாகப்பட்ட ராவணன் மயனை கேட்டான். மயஸ் துவதாப்ரவீத் ராம ரிச்சந்தம் தம் நிசாசரம் ஸ்ரூயதாம் சொர்க்கமாஸ்யாயே சொர்க்கமாக்யாஸ்யே யாவிருத்தம் இதம் மமா. அகஸ்திய மாமுனிவர் சொல்றார், ராமா, இந்த மாதிரி இந்த தசகிரீவனானவன் ராவணன் கேட்ட அந்த கேள்விக்கு அவனை பார்த்து இந்த மயன் என்ன சொன்னான், என்னோட வரலாற்றை முழுக்கவும் நடந்தவாறே நான் உங்களுக்கு சொல்கிறேன், தயவு செஞ்சு நீங்கள் அதை கேட்டுக்கோங்க அப்படின்னு மயன் சொன்னான். ஏமா நாமாப் சரசா தாத ஸ்ருதபூர்வா எதி துவயா தெய்வ தைர் மம சா தத்தா பௌலோமீவ சதக்கிரதோஹோ. இப்போ மயன் சொல்கிறான் ராவணனை பார்த்து, எனக்கு அன்புக்கு உரியவனே தசகிரீவா, ஏமா அப்படின்ற பெயர் கொண்ட அப்சரச பெண்ணை பற்றி நீ இதுக்கு முன்னாலேயே கேள்விப்பட்டிருக்கலாம். அவ்வளோ மகா பதிவிருத்தாவோ. புலோமன் அப்படின்ற தானவனின் பெண்ணாகிய சசிதேவி இந்திரனுக்கு எப்படி மனம் செய்து கொடுத்தார்களோ அதுபோல ரொம்பவும் விமர்சையாக அவளை எனக்கு விவாகம் செய்து வழங்கப்பட்டாள். தஸ்யாம் சக்தம் அனாஸ்தாத தசவர்ஷ சதான்யகம் சாச தெய்வத காரியனா கதா வருஷாஸ் சதுர்தசா
நான் வந்து என்னுடைய பாரியால் என்னுடைய மனைவி தர்மபத்தினி கிட்டக்க மிகவும் அன்பு கொண்டு 1000 வருஷம் நான் வந்து வாழ்க்கையை நடத்தினேன் அவளோட. 14 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு தேவதையினுடைய பணியை வந்து தான் செய்வதற்காக அவள் வந்து தேவலோகத்துக்கு போய் சேர்ந்து விட்டாள். தஸ்யா கிருதேச ஹேமாயா சர்வம் ஹேமமயம் புறம் வஜ்ர பய தூரிய சித்திரம் சா மாயையா நிர்மிதம் மயா தத்ர ஹமவசம் தீனஸ்தயா ஏன சுதுகிதா. நான் வந்து அவளுக்காக என்னோட அற்புதமான சக்தியை கொண்டு உண்மையான ஒரு பட்டணத்தை வந்து நான் அந்த இடத்துல உருவாக்கினேன். அந்த பட்டணம் எப்படியேப்பட்டது தெரியுமா? மரகதம் வைடூரியம் இதனாலேயே முழுக்க முழுக்க இழைக்கப்பட்டதாக இது ரொம்பவும் பேரழகோடு விளங்கியது அந்த இடம், அந்த நகரமானது. அந்த நகரத்தில் அவளுடைய பிரிவை தாங்க முடியாமல் 1000 வருஷம் அதெல்லாம் அவளோட நல்ல பிரமாதமாக உல்லாசமாக இருந்தான். ஆனால் 14 வருஷமாக அவள் பிரிவை தாங்க முடியாமல் நான் வந்து இதுவரை இந்த கானகத்தில் தான் வசித்து வந்துட்டுருக்கேன் அப்படின்னு மையனானவன் தசகிரீவன் ராவணங்கிட்ட சொன்னான். தஸ்மாத் புராத்து ஹிதரம் கிரகீத்வா வனமாகதா இயம் மமாத்மஜா ராஜன்ஸ்தஸ்யா குக்ஷௌ விவர்திதா. அந்த பிரம்மாண்டமான அழகிய பட்டணத்திலிருந்து என்னுடைய பெண்ணாகப்பட்டவள் இவளையும் அழைத்து கொண்டு இந்த காட்டுக்கு வந்து நான் வந்தேன். இவன் வந்து என்னுடைய பாரியால் தர்மபத்தினி ஹேமாவினுடைய வயிற்றில் பிறந்த பெண். இப்போ வந்து இவ வந்து தக்க பருவத்தை வந்து அடைந்து இருக்கின்றாள். பர்த்தார மனையா சார்த்தம் அஸ்யா பிராப்தோஸ்மி மார்கித்தும் கன்யா பித்ருத்வம் துக்கம் ஹி சர்வேஷாம் மானகாங்கிணாம் கன்யாஜித்வே குலே நித்யம் சம்சயே ஸ்தாபிய திஷ்டதி. நான் இந்த காட்டில் நானும் எவ்வளோ வசித்து கொண்டு இவளுக்கு ஏற்ற ஒரு பர்த்தாவை கணவரை வந்து தேடிக்கொண்டு இந்த இடத்துல வந்து நான் வந்திருக்கேன். அதாவது தசகிரீவா ராவணா, ஒரு தகப்பனாருக்கு ஒரு பெண்ணுக்கு தகப்பனாராக இருப்பது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா முக்கியமாக சமுதாயத்தில் வந்து தன்னுடைய கௌரவத்தை வந்து நிலைநாட்டி கொள்ளணும் அப்படின்னு விரும்புகின்றவனுக்கு அது வந்து ரொம்பவும் கஷ்டம். என் கௌரவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நான் பொண்ணு கொடுப்பேன், என் கௌரவத்துக்கு கீழே நான் பொண்ணு கொடுக்க மாட்டேன், என் பொண்ணை விவாகம் பண்ணி கொடுக்க மாட்டேன். அவனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். பெண் என்பவர்கள் வந்து தன்னுடைய பிறந்த வீட்டினுடைய புகழையும் புகுந்த வீட்டினுடைய புகழையும் பரிபாலனம் செய்யணும் இல்லையா? அந்த 2 பேருமே காப்பாற்ற வேண்டியவர்களாக அந்த பெண்ணானவள் இருக்கணும் இல்லையா? அதை தானே சொல்றது தர்மசாஸ்திரம். தசகிரீவா ராவணா அப்படின்னு மயனானவன் ராவணன் கிட்டக்க சொன்னான். புத்திரத்வயம் மமாப்யஸ்யாம் பாரியாயாம் சம்பபூவா மாயாவி பிரதமஸ்தாத துந்துபீஸ் தத நந்தரஹா. எனக்கு அன்புக்கு உரியவனே தசகிரீவா ராவணா, அந்த ஹேமா மூலமாக எனக்கு வந்து 2 புதல்வர்கள் உண்டானார்கள், 2 மகன்கள்.
மூத்தவன் பெயர் வந்து மாயாவி, இளையவன் பெயர் வந்து துந்துபின்னு பேரு. அப்படி என்ன மயனானவன் சொன்னான், ஏவம் தே சர்வமாக்யாத்தம் யதா தத்வேன விருட்சதः त्वाम् इदानीं गतं तात जानीयां को भवानिति. நீ வந்து என்ன வந்து கேள்வி கேட்ட, எதுக்காக இந்த இடத்துல நீங்கள் வந்து வசித்து கொண்டிருக்கீங்கன்ட்டு கேட்ட, யாருமே இல்லாத இடத்துல. வாஸ்தவம் தான். அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள்கிட்ட நான் இப்போ வந்து சரியான பதிலை வந்து சொல்லிட்டேன் தசகிரிவா ராவணா. அது சரி, நீ வந்து யார் அப்படின்னு நான் தெரிந்து கொள்ள வேண்டாமா? அதை எப்படி உங்ககிட்ட நான் தெரிந்து கொள்வது அப்படின்னு மயனானவன் ராவணன் கிட்ட கேட்டான். ஏவம் உக்தம் தோ தத்ரக்ஷோ வினீதம் இதமப்ரவீத் அகம் பௌலஸ்த்ய தனயோ தசக்ரீவஸ்ய நாமதः முனேர் யஸ்திரவசோ யஸ்து திருத்தீயோ பிராமணோ அபவத். பிரம்மணோ அபவத். இப்போ சொல்ற இந்த மாதிரி கேட்ட உடனேயே இந்த அரக்கனாகப்பட்ட தசகிரீவன் ராவணன் ரொம்பவும் பணிவோட மயனுக்கு வந்து பதில் சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா? நான் வந்து புலஸ்தியருடைய புதல்வராகப்பட்ட விஸ்ரவசின் மைந்தன், என் பேரு தசகிரீவன் ராவணன் அப்படின்னு பேரு. முனிவர் வந்து விஸ்ரவஸ் இருக்காரு, பிரம்மாவினுடைய 3வது தலைமுறை. முதல்ல வந்து தான் தோன்றியாக இருக்கக்கூடிய பிரஜாபதி பிரம்மா. 2வது பிரஜாபதியாக வந்தது யாரு? புலஸ்தியர். புலஸ்தியரோட புள்ள யாரு? விஸ்ரவஸ். நான் வந்து 4வது தலைமுறையாக வந்திருக்கேன் அப்படின்னு நானாம் ராவணன். ஏவமுக்தஸ்ததா ராம ராட்சசேந்திரேன தானவः மகர்ஷேஸ்தனயம் ஞாத்வா மயோஹர்ஷம் உபாகதः தாத்தும் துஹிதரம் தஸ்மை ரோசயாமாச யத்ரவை. இப்போ மேலும் அகஸ்தியர் வந்து சொல்றார், ராமா, இந்த மாதிரி அந்த அரக்க தலைவனாகப்பட்ட தசகிரீவன் ராவணன் சொன்னதுமே ஒரு மாமுனிவரோட மைந்தனா நீ இவன் அப்படின்றத வந்து மயனானவன் அறிந்து கொண்டு தன்னோட மனசுலேயே ரொம்பவும் மயனானவன் மகிழ்ச்சி அடைஞ்சான். மகிழ்ச்சி அடைந்த உடனேயே தன்னுடைய மகளை வந்து அவனுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்பவும் ஆசைப்பட்டான் ராமா. அவன் விரும்பினான் விவாகம் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்ட்டு. கரேணு தூ கரம் தஸ்யா கிராகயித்வா மயஸ்ததா பிரகசன் பிராக தைத்யேந்திரோ ராட்சசேந்திரம் இதம் வசகா. அதுக்கப்புறமா தானவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய மயன் தன்னுடைய மகளுடைய கையை பிடித்து கொண்டு அரக்க தலைவனாக இருக்கக்கூடிய அரக்க மன்னன் தசகிரீவன் ராவணன் அவனுடைய கையில் கொடுத்து நல்ல புன்சிரிப்போட புரிந்தவன்னா மயனானவன் சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா? இயம் மமாத்மஜா ராஜன்னு ஏமையா சரசா திருதா கன்யா மந்தோதரி நாம பத்னியர்த்தம் பிரதிகிருஹ்யதாம். அதாவது தமிழில் தான் மண்டோதரின்னு சொல்கிறது, ஆனால் அவளுடைய உண்மையான பேர் என்னன்னாக்கா மந்தோதரி. மந்தோதரி அதுதான் சமஸ்கிருத பேர். மந்தோதரின்னு சொல்கிறது தான் சரியாக இருக்கும்.
மண்டோதரிங்கிறது நம்ம வந்து தமிழில் வந்து அதை உருவாக்கி எடுத்துட்டு அவ்வளவுதான். அப்ப அவன் சொல்றான், மையம் சொல்றான், அரக்ககுலத்துக்கே மன்னராக இருக்கக்கூடிய தசகிரீவரே, ராவணரே, இவள் வந்து என்னுடைய மகள் ஏமா, என்னுடைய பாரியாளாகப்பட்ட ஏமா என்ற அப்சரச பெண்ணுக்கு பிறந்தவள். இவளுடைய பேர் வந்து மந்தோதரி, மண்டோதரின்னு பேரு. இந்த கன்னிகையை வந்து நீ வந்து மனைவியாக பாரியாளாக ஏற்றுக்கொள்வீர்களாக உங்கள்கிட்ட நான் வேண்டி கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு மையன் வந்து சொன்னான். பாடவித்யேவதம் ராம தசகிரீவோ அபியபாஷதா பிரஜ்வால்ய தத்ர சைவாக்னிம் அக்ரோத் பிராணி சங்கிரகம். அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியுமா ராமபிரானே? தசகிரீவன் வந்து உடனே சரி நான் விவாகம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சம்மதம் தெரிவித்தான். அப்போதே வந்து அந்த காட்டிலேயே மயனானவன் அக்னியை உண்டாக்கி அக்னி சாட்சியாக பழனிக்கிரகணம் செய்து கொடுத்தான். தன்னுடைய மகளை வந்து விவாகம் செஞ்சு கொடுத்தான். சகீதஸ்ய மயோ ராமா சாபிஞஸ்த போதனாத் விதித்வா தேன சா தத்யா தஸ்ய பீதாம் அகம் குலம். அகஸ்திய மாமுனிவர் சொல்றார், ரகுநந்தனா ராமா, தவச்செல்வராக இருக்கக்கூடிய விஸ்ரவஸ் தசகிரீவனுக்கு வந்து கொடுத்த சாபம் வந்து மயனுக்கும் தெரியும், நன்னாவே தெரியும். என்ன சாபம் கொடுத்தார்? நீ உருப்படவே மாட்ட, அழிந்து போயிடுவ அப்படின்னு. இவன் வந்து ரொம்பவும் குரூரமான இயல்புடையவன் அப்படின்றதும் அந்த மையனுக்கு நன்றாவே தெரியும். இருந்தாலும் பிரம்மாவின், அதாவது பிராமண குலத்தில் அந்த வழியில வந்து இவன் வந்தவன் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்தினாலேயே இந்த மயனானவன் தன்னுடைய மகளாகப்பட்ட மந்தோதரியை விவாகம் செஞ்சு கொடுத்தான். ஆனா இந்த மயனானவன் தன்னுடைய மகளை இந்த தசகிரீவன் ராவணனுக்கு விவாகம் செய்து கொடுக்காவிட்டால் கொடுமைக்காரனாக இருக்கக்கூடிய இந்த தசகிரீவன் ராவணன் வேறு யாருமே இல்லாத இந்த காட்டில் ஒரு அழகிய இளம்பெண்ணை பார்த்து விட்டு அவளை வந்து கண்டிப்பா அவன் அடையாம விடவே மாட்டான். கண்டிப்பா அடைஞ்சிருவான். அவனுடைய குரூர புத்தி அது. அப்படின்னுட்டு தன்னுடைய மனசுக்குள்ள மயனானவன் நினைத்து கொண்டாராமா. அமோகம் தஸ்ய சக்திம் சா பிரததௌ பரமாத்புதாம் பரேன தபசா லப்தாம் கக்னீவாம் லக்ஷ்மணம் யயா. இப்போ மையன் தன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான், அதோட மட்டும் இல்லாராமா, தன்னுடைய கடுமையான தவத்தினால அவன் பிரம்மாகிட்டேந்து பெறப்பட்ட வீண் போகாத சிறப்பான பிரமாதமான ஆற்றலையெல்லாம் அவன் வாங்கியிருக்கான் வரங்கள். அந்த வரம் போராது என்று இந்த மயனானவன் வீண் போகாத சிறப்பான ஒரு ஆற்றலையும் அவனுக்கு கொடுத்தான். அவனுக்கு அந்த ஆற்றலை வந்து கொடுத்தது தான், அந்த சிறப்பான சக்தியை கொண்டுதான் இலங்கையில ராமா நீ போர் செய்த போது, அவனோட போர் நடந்த போது உன்னுடைய
இளையவனாகப்பட்ட லட்சுமணனை காயப்படுத்தி மயனானவன் கொடுத்த வீண் போகாத சிறப்பான அந்த ஆற்றலால் தான் அவன் துன்புற செய்தான். இந்த தசகிரியவனாகப்பட்ட ராவணன் ஏவம் ஸ்வீகிருத தாரோவை லங்காயா ஈஸ்வர பிரபு கத்வா தூ நகரிம் பாரியே பிராத்ருபியாம் சுமுபாகரது. இந்த மாதிரி இந்த தசகிரியவனாகப்பட்டவன் ராவணன் தான் ஒரு மனைவியை அடைந்து இலங்கை மாநகரத்தில் நிகரற்ற தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய சகோதரர்களாகப்பட்ட கும்பகர்ணனுக்கும் விபீஷணனுக்கும் ஏற்ற பெண்களை மனமுடித்து பட்டணத்துக்குள்ள பிரவேசம் செஞ்சான் அந்த தசகிரியவன் ராவணன்றமா. வைரோசனஸ்ய தௌஹித்ரீம் வஜ்ரஜ்வாலேதி நாமதः தாம் பாரியாம் கும்பகர்ணஸ்ய ராவண சமகல்பயத். விரோசனினுடைய மைந்தனாகப்பட்டவன் பலி சக்கரவர்த்தி. அந்த பலி சக்கரவர்த்தியினுடைய பெண்வழி பேத்தியான வஜ்ரஜ்வாலா அப்படின்ட்டு பேர் அவ பேர். அந்த பெண்மணியை தன்னுடைய சகோதரனாகப்பட்ட கும்பகர்ணனுக்கு தர்மபத்தினியாக இந்த தசகிரியவனானவன் ராவணன் ஆக்கினான்றமா. கந்தர்வ ராஜஸ்ய சுதாம் சைலூஷஸ்ய மகாத்மனः சரமாம் நாம தர்மஜ்ஞாம் லேபே பாரியாம் விபீஷணः. அதாவது கந்தர்வ குலம்ங்கிறது ரொம்பவும் மேன்மை புரிஞ்ச பிராமண குலத்துக்கு சமமாக இருக்கக்கூடியது கந்தர்வ குலம். அந்த கந்தர்வ அந்த இனத்துக்கே மன்னனாக இருக்கக்கூடிய சைலூஷன்னு பேரும் பேரு. அவனுடைய புதல்வியாகப்பட்டவளும் மகா தர்மம் அறிந்தவள். பெண்களிலேயே சகல சாஸ்திரத்தையும் அறிந்தவள் அவள். அப்பேற்பட்டவோ அவ பேர் சரமானு பேரு. அந்த சரமா என்பவளை விபீஷணனுக்கு பாரியாளாக தர்மபத்தினியாக விவாகம் செய்து மனைவியாக விபீஷணன் அடைந்தான். இந்த ராவணன் செஞ்சு வச்சான். தீரேதோ சரசோ வைத்து சஞ்சஜ்ஞே மானசஸ்யஹி சரஸ்ததா மானசம் தூ வவ்ருத்தே ஜலதாகமே மாத்ரா தூ தஸ்யா கன்யா ஸ்நேஹே நாத்கிரந்திதம் வசஹ சரோமா வர்த்தியஸ்வேதி ததசா சரமாபவது. இந்த சரமா இருக்காளே எங்க பிறந்தவோ தெரியுமாராமா? மானசுருவர். மானசுருவர்ங்கிறது இப்போ நேபாளத்து பக்கத்தில் இருக்கு பாருங்க, கைலாய மலை. அந்த இடத்துல ஆற்றங்கரையில பிறந்தவளவள். அப்போது மழைக்காலமாக இருந்ததுனால ரொம்பவும் பெரிய மழையானது பெய்து அந்த ஏரியினுடைய நீர்மட்டமானது ஏகப்பட்டதா ஏறிக்கொண்டே வந்ததுராமா. உடனேயே இந்த சரமாவுடைய தாயானவள் பார்த்துவிட்டு குழந்தையை இந்த ஜலமானது மூழ்கடிச்சிருமோ அப்படின்ற பயத்தில் அவளும் இந்த சரமாவோட தாயும் ரொம்பவும் மகா பதிவிருத்த. அவன் என்ன பண்ணா, இனிமேலும் நீ பெருகி வளராதே அப்படின்னு, அதாவது சரன்னாக்க வளரக்கூடாது. மா அப்படின்னாக்கா இனிமேலும் நீ வளரக்கூடாது. சர மா.
கெஞ்சி அந்த ஜலத்திட்ட வந்து கூச்சல் போட்டா அவளுடைய தாயாகப்பட்டவள். அதனால தான் இவளுடைய பெயர் வந்து சரமா அப்படின்றதா ஆயிட்டுருமா அப்படின்னாராம் அகஸ்திய மாமுனிவர். ஏவம் தே கிருத தாராவை ரேவிரே தத்ர ராட்சசாக ஸ்வாம் ஸ்வாம் பாரியாம் உபாகம்யா கந்தர்வா யவனந்தனே. இந்த மாதிரி இந்த தசகிரீவன், ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன் இவ எல்லாரும் தங்களுடைய பாரியாரை அடைந்தவுடன் எப்படி வாழ்ந்தா தெரியுமா? அந்த எலிங்கப்பட்டினத்தில் தேவலோகத்தில் வந்து பூங்காவில் கந்தர்வ தம்பதிகள் போல இவர்கள் மூவரும் இலங்கையில் வந்து ஆனந்தமாக தங்களுடைய இல்லற வாழ்க்கை காலத்தை வந்து கழிக்க தொடங்கினார்கள் ராமா. ததோ மந்தோதரி புத்திரம் மேகநாதம் அஜீஜனத் சாயேஷ இந்திர ஜின்னாம யுஷ்மாம் அபிர பிதீயத்தையே. அதுக்கப்புறமா என்ன ஆச்சு தெரியுமா ராமா? என்ன நடந்தது அங்க? ராவணனுடைய பாரியாளாகப்பட்ட மந்தோதரி மேகநாதன் அப்படின்ற ஒரு மகனை வந்து பெற்றெடுத்தாள். அவன்தான் இந்திரனை வென்றதுனால்தான் அவனுக்கு வந்து இந்திரஜித்துன்னு வந்தது. அதுக்கப்புறம் நாளை எல்லாம் வந்து இந்திரஜித்துன்னு கூப்பிட ஆரம்பிச்சா அழைக்கப்பட்டானவன்றமா. ஜாதமாத்திரேணிகி புரா தேன ராவண சூணுனா ருதத சுமஹான் முக்தோ நாதோ ஜலதரோபமஹ ஜடீகிருதா ச லங்கா தஸ்ய நாதேன ராகவா. அதாவது ராமா, இந்த தசகிரீவன் இருக்கானே ராவணன், அவனுடைய புதல்வனாகப்பட்ட மேகநாதன் வந்து பிறந்த உடனேயே என்ன ஆயிடுச்சு தெரியுமா? மேகங்களை போல மிகவும் சப்தத்தோட அவ தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியே வரும்பொழுது அலறி கொண்டு அழுதான்றமா. ராமபிரானே, அந்த பேரொலியினால இந்த இலங்கை மாநகரமே செயலிழந்து ஸ்தம்பித்து போய் நின்றது. அந்த சமயத்தில் இவன் பிறக்கும் பொழுது பிதா தஸ்யா கரோன்னாம மேகநாதா இதேஸ்வயம் சோவர்த்தத ததா ராம ராவணாந்த புரே சுபே. அந்த கோதையுடைய தந்தை இருக்கானா இவருக்கு பாட்டனார் விஸ்வரோஸ்ல போனாங்க. அவர் பேர் கொடுத்தார். அந்த பேரை இவனுடைய தந்தையாகப்பட்ட அந்த குழந்தைக்கு மேகநாதன் அப்படியே என்னுடைய பெயர் சூட்டினார். விஸ்வரோஸ்தான் சூட்டினார் மேகநாதன். எல்லா வளமும் ஏகப்பட்டதா இருக்கக்கூடிய தசகிரீவன் ராவனுடைய அந்த அந்தப்புறத்தில் அந்த குழந்தையானது மேகநாதனானவன் செல்வ செழிப்போடு வளர்ந்தான்றவன். ரக்ஷயமானோ வரஸ்திரீபீஸ் சென்ன கோஷ்டே இவானலா மாதா பித்ரோர் மகார் ஹர்ஷம் ஜனயன் ராவணாத்மஜா. அதாவது ஒரு மரக்கட்டை இருக்கு. அந்த மரக்கட்டைகளால் அக்னியை மூடும். அதுபோல பொறுப்புள்ள ராவணனுடைய அந்தப்புறத்தில் இருக்கக்கூடிய பணிப்பெண்களால் காப்பாற்றப்பட்டு தன்னுடைய பெற்றோர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியெல்லாம் அளித்துட்டு வந்தான் இந்த மேகநாதன். ராவனுடைய குமாரனாகப்பட்டவன் ராமா.
इत्यार्षे श्रीमद्रामायणे वाल्मीकि आदिकाव्ये उत्तरकाण्डे द्वादशसर्गः ஸ்ரீமத் ராமாயணம் உத்தரகாண்டத்தில் 12வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபாப் அஸ்தோ ததாஸ்தோ, ததாஸ்துன்னா அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம்.